புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து பெண்ணிடம் தாலி செயின் உட்பட 8.5 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 5 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். கூட்டுச்சதியில் ஈடுபட்டு கைவரிசை காட்டிய சிறைப்பறவை சிக்கியது எப்படி? அப்புறம் ஒருத்தர் இங்க கையையும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவரின் வீட்டில் அதிக நகைகள் இருக்கும் என ஸ்கெட்ச் போட்டு இரவில் அத்துமீறி நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் தான் இவர்கள். கிடைக்கும் நகைகளை பங்கு போட்டு கல்லா கட்ட திட்டமிட்டவர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பள்ளத்தி விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் நீலகண்டன். இவருக்கு வித்யா என்ற மனைவியும் 9 மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகன்களும் உள்ளனர். நீலகண்டன் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி இரவு 9ஆம் வகுப்பு படிக்கும் மூத்த மகன் டியூஷன் சென்ற நிலையில் வீட்டில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மகனுடன் வித்யா இருந்திருக்கிறார். அப்போது முகமூடி அணிந்து கொண்டு வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அந்த வீட்டிற்குள் புகுந்திருக்கிறது. அவர்களை கண்டதும் தாயும் மகனும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். சுதாரிப்பதற்குள் கொள்ளையர்கள் சிறுவனின் கழுத்தில் கத்தியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றனர். வித்யாவின் கழுத்தில் இருந்த தாலி செயின் உள்ளிட்ட 8.5 சவரன் தங்க நகைகள், ஆண்ட்ராய்டு போன் மற்றும் 30,000 ரூபாய் ரொக்க பணத்தை அந்த கும்பல் கொள்ளையடித்து சென்றிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தினர். சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை உடைத்துச் சென்ற நிலையில் அருகே உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை தெம்மாவூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ், பேரரசு, செபாஸ்டின், சூர்யா மற்றும் பள்ளத்தி விடுதியைச் சேர்ந்த இளைஞர் ஆகிய 5 பேரை பிடித்தனர். கைதானவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் 28 வயதான இளைஞரின் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இவர் சிறையில் இருந்தபோது ராஜேஷுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வெளியே வந்த பின்னர் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டில் வேலை செய்பவரின் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருக்கின்றனர். அதில் கிடைக்கும் நகைகள் மற்றும் பணத்தை பங்கிட்டுக் கொள்ளவும் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். பின்னர் சம்பவத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு 7 பேர் கும்பல் கைவரிசை காட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளி இளைஞரன் உள்ளிட்ட 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய எஞ்சிய குற்றவாளிகளை கைது செய்யும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். இரவில் வீடு புகுந்து சிறுவனின் கழுத்தில் கத்தியை வைத்து அவரின் தாயிடமிருந்து தாலி செயின் உள்ளிட்ட 8.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்களில் 5 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆலங்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.